சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பின்னால கொஞ்சம் சத்தமா பதில் சொல்லுங்க அப்பா. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்பியாவுடைய இந்த வகுப்புகளில் நாம் இப்பொழுது இரண்டாவது பாடம் தஃப்சீருடைய பாடம். தஃப்சீருக்காக வேண்டி நாம் இன்று தெரிவு செய்திருக்கக்கூடிய சூரா அத்தியாயம் அல் குர்ஆனில் 85வது அத்தியாயம் அல் புரூஜ் அத்தியாயம். அன்புக்குரியவர்களே, இந்த அத்தியாயம் 22 வசனங்களை கொண்ட அத்தியாயமாகும். இன்றைய இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 வசனங்களை நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை 4 சத்தியங்களை கொண்டு ஆரம்பம் செய்கிறார். முதலாவது வசனத்தை ஓதுங்க சத்தமா. பெரும்பாலும் இந்த சூரா நிறைய பேருக்கு பாடம் இருக்கலாமா? சத்தம் ஓதுங்க. வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ். அதனுடைய கருத்து வஸ்ஸமாஇ என்று சொன்னா வானத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹு தஆலா அவனால் படைக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான படைப்பு. அந்த வானத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். வஸ்ஸமாஇ வானத்தின் மீது சத்தியமாக. அந்த வானத்தை அல்லாஹு தஆலா இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிஞ்சு கொள்ளத்துக்காக வேண்டி தாத்தில் புரூஜ் என்ற வார்த்தையும் அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்கிறார். தாத்தில் புரூஜ் என்று சொன்னால் கோள்களுடைய அல்லது நட்சத்திரங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. அந்த வானத்திலே அல்லாஹு தஆலா நட்சத்திரங்களையும் படைத்து வைத்திருக்கிறான், கோள்களையும் படைத்து வைத்திருக்கிறான். அப்ப அந்த கோள்கள் அல்லது நட்சத்திரங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. இரண்டாவது வசனத்தை சொல்லுங்க, ஓதுங்க. வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக. இரண்டாவது சத்தியம் எப்படி சொல்லுங்க? வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக. மூன்றாவதும் 4வது சத்தியம் 3வது வசனத்திலே வஷாஹிதின் வமஷ்ஹூத். வஷாஹித் என்று சொன்னால் சாட்சி சொல்லக்கூடியவரின் மீது சத்தியமாக. சாட்சி சொல்லக்கூடியவர் மீது சத்தியமாக. வமஷ்ஹூதன் சொன்னால் சாட்சி சொல்லப்படுவதன் மீது சத்தியமாக, அல்லது சாட்சி சொல்லப்படுபவர்கள் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். அதனுடைய விளக்க நாங்கள் பின்னால பார்ப்போம். 4வது வசனம் குத்திலன்னு சொன்னால் இவ்விடத்துல அழிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது சபிக்கப்பட்டார்கள். யாரு? அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று சொன்னா யாரு? அகல்வாசிகள் அல்லது கிடங்கு வாசிகள் அழிக்கப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா 4வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். 5வது வசனம் அன்னாரி தாத்தில் வகூத். அந்த உஹ்தூத், அந்த கிடங்கு என்பது, அந்த அகல் என்பது எப்படி இருந்தது என்பது அல்லாஹு தஆலா 5வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அது எப்படிப்பட்ட கிடங்கு? அந்த கிடங்கு வாசிகள் அவர்கள் அந்த தோன்றிய நெருப்பூட்டி அந்த கிடங்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அன்னாரி, நெருப்பு குண்டமாக இருந்தது. தாத்தில் வகூத், வகூத் என்று சொன்னால் எரிபொருள்களுடைய பொருள்களின் மூலமாக நெருப்பூட்டப்பட்ட நெருப்பு குண்டமான அந்த கிடங்குவாசிகள் அழிக்கப்பட்டனர். 6வது வசனம் இதுஹும், அவர்கள் யாரு?
அந்த அஸ்ஹாப் கிடங்குவாசிகள் அவர்கள் அந்த நேரத்திலே, அந்த நேரம் அவங்க நெருப்பூட்டி அந்த நேரத்தில் அலைஹா அதன் மீது என்று சொன்னால் அந்த கிடங்கின் மீது என்ன, கிடங்குக்கு மேலால சூலாக இருந்து என்று சொன்ன உட்கார்ந்து இருந்தார்கள். அப்ப கிடங்குக்கு மேலால அந்த கிடங்குவாசிகள், காயிதன்னு சொன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சொல்றது, கூதன்னு சொன்னால் அதனுடைய பன்மை. அப்ப உட்கார்ந்து இருந்தார்கள். 7வது வசனம், உட்கார்ந்து என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா 7வது வசனத்தை சொல்கிறான், வஹும் அவர்கள் அலாமா யஃஅலூன அவர்கள் செய்த அந்த காரியங்களை, என்ன காரியம் செஞ்சாங்க, நெருப்பு மூட்டி கொண்டிருந்தார்கள், நெருப்பிலே மோமின்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அவர்கள் செய்த விடயங்களை பில் முஃமினீன யாருக்கு, முஃமின்களுக்கு அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதை ஷுஹூதுன் பார்த்து கொண்டிருந்தார்கள், அல்லது அந்த விடயங்களின் மீது அவர்களே சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். 8வது வசனம், வமா நகமு அவர்கள் பழி வாங்கவில்லை. யாரு பழி வாங்கவில்லை? கிடங்கு வாசிகள், அந்த குஃபார்கள் மோமின்களுக்கு அதாபு செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் 8வது வசனத்துல குறிப்பிடுகிறான், வமா நகமு அவர்கள் பழி வாங்கவில்லை. யாரு பழி வாங்கவில்லை? அந்த குஃபார்கள் கிடங்கு வாசிகள் அவர்கள் பழி வாங்கவில்லை. யாரை பழி வாங்கவில்லை? மோமின்களை. மோமின்களை அதாபு செஞ்சு பழி வாங்கினாங்களா இல்லையா? பழி வாங்கவில்லை. மின்ஹும் என்று சொன்ன யார் நின்றும் அந்த மோமின்களிடத்திலிருந்து அவர்கள் பழி வாங்கவில்லை. இல்ல ஐயுமினு பில்லாஹி, என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காகவே தவிர. அப்ப அவங்க பழி வாங்கியதெல்லாம் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி தவிர வேறு ஏதும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்ட அல்லாஹ்? அல் அசீஸ், மிகைக்கக்கூடிய கண்ணியமான அல்லாஹ். அல் ஹமீத் என்று சொன்னால் புகழுக்குரிய அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய 2 அழகான பெயர்கள்ல உள்ளது. அவர் மிகைக்கக்கூடிய புகழுக்குரிய அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் அவர்கள் பழி வாங்கினார்கள். அல்லாஹ் தஆலா திரும்ப அவனுடைய ஆற்றலை பற்றி 9வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல்லது எப்படிப்பட்ட இறைவன் அல்லாஹ் என்று சொன்னால், லஹு அவனுக்குத்தான் இருக்கிறது, முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் என்று சொன்ன வானங்கள் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. வல்லாஹு அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் ஒவ்வொன்றின் மீது ஷஹீதுன் என்று சொன்னால் சாட்சி சொல்கிறான். அல்லது வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றின் மீதும் ஷஹீதுன் பார்த்து கொண்டிருக்கிறான். 2 கருத்தும் சொல்லலாம். ஷாஹிதாக இருக்கிறான், சாட்சியாளராக இருக்கிறான், அல்லது பார்த்து கொண்டிருக்கிறான். 10வது வசனம், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் நிச்சயமாக முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் வேதனை செய்யக்கூடியவர்கள், அவர்களை துன்புறுத்தக்கூடியவர்கள், சும்ம லம் யதூபு அவர்கள் தௌபா செய்யாவிட்டால். அப்ப யாரு மோமின்களை வேதனை செய்கிறார்களோ, அவர்கள் மார்க்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் தடுக்கிறார்களோ, ஈமானுக்கு தடையாக இருக்கிறார்களோ, அவர்கள் சும்மலம் யதூபு என்று சொன்னா அவர்கள் தௌபா செய்யாவிட்டால், அந்த பாவங்களிலிருந்து தவிர்த்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யாவிட்டால், ஃபலஹும் அவர்களுக்கு உண்டு அதாபு ஜஹன்னம், ஜஹன்னம் நரகத்துடைய வேதனை உண்டு. வலஹும் இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது அதாபுல் ஹரீக். ஹரீக்னு சொன்னால் சுட்டரிக்கும் தண்டனையும் உண்டு. சுட்டரிக்கக்கூடிய தண்டனையும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம இந்த 10 வசனங்களுடைய எதை பார்த்துட்டோம்? கருத்துக்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக குறிப்பாக நம்ம ஜுஸ்ல வரக்கூடிய சூரா நமக்கு பரிச்சயமாக இருக்கு. நாம் அதனுடைய கருத்துக்களை என்ன செய்யணும்? வாசிக்கணும் அதிகமாக. ஒவ்வொரு சொல்லக்கூடிய வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்கள் படிக்கணும். நம்ம ஃபர்லான தொழுகையா இருக்கலாம், ஒஃபரையான தொழுகையில என்ன செய்யணும்? அந்த கருத்துக்களை நம்ம உள்ளத்துக்கு உள்வாங்கி தான் என்ன செய்யணும்?
ஓதணும். இல்லாட்டி அந்த வசனங்களுடைய தாக்கம் நம்முடைய உள்ளத்துக்கு என்ன செய்யாது, ஏற்படாது. அன்புக்குரியவர்களே, அப்ப சூரா அல் புரூஜ் அல் குர்ஆன் 85வது வசனம், இது மக்கியாவை சேர்ந்தது. அதாவது அறிஞர்கள், தஃசீருடைய அறிஞர்கள் அல் குர்ஆனுடைய வசனங்கள் அத்தியாயத்தை இரண்டாக பிரிப்பாங்க. ஒன்று மக்கியா, அடுத்தது மதனியா. மக்கியான்னு சொன்னா என்ன சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய வசனங்கள், அத்தியாயங்கள். அப்ப இது மக்கியா, நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியது. அதுவும் நபி அவர்களுடைய அந்த தாவாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய அத்தியாயம். சும்மியத் ஆதிஹி சூரா பிசூரத்தில் புரூஜ். இந்த அத்தியாயத்துக்கு எப்படி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க, சொல்லுங்க, அல் புரூஜ். என்ன காரணம்? இந்த அத்தியாயத்தின் முதல் வசனம் எழுதி வருது, அந்த அல் புரூஜ் என்ற வார்த்தை வருகிறது, அந்த வார்த்தையை கொண்டு பெயர் வைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அத்தியாயம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கும் பொழுது இதனுடைய சிறப்பாக அபூதாவூதிலே அதாவது 805வது ஹதீஸாக வருகிறது. இந்த ஹதீஸை ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கான யக்ரஉ ஃபி ظுஹரி வல் அஸ்ரி பிஸ்ஸமாஇ வத்தாரிக் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வனஹ்வஹுமா மினஸ் சுவர். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் லுஹருடைய தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும் என்ன சூறாக்கள் ஓதுவாங்களாம்? வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ், வஸ்ஸமாஇ வத்தாரிக்கை ஓதுவார்கள். அப்ப சூரா அல் புரூஜ் ஓதுவார்கள், அடுத்தது என்ன, சூரத்து தாரிக்கை ஓதுவார்கள். அது போன்ற சூறாக்களையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சூரா நமக்கு நிறைய படிப்பினைகளை நமக்கு தருகிறது. மின் அஹம்மி மகாசிதி சூரா, அஹ்லு தஃசீருடைய ஆசிரியர்கள், அறிஞர்கள், அதாவது முன்னைய கால அறிஞர்களாக இருக்கலாம், தற்காலத்து தஃசீர் துறை சார்ந்த அறிஞர்களாக இருக்கலாம், எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த சூராவுடைய முக்கியமான நோக்கம், அல்லாஹு தாலா இதை இறக்கியத்துக்குரிய இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்துக்கும் இறக்கியதன் நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், தஸ்லியத்துன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபிஹி அம்மா அஸாபஹும் மின் அஅதாஇஹிம் வ தஸ்பீத்துல் முஃமினீன அலல் ஹக் என்று சொல்கிறார்கள். என்ன சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட மறுமை நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மோமீன்கள், அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய படிப்பினை தான். அல்லாஹு தஆலா நபி அவர்களை ஆறுதல் படுத்துகிற அந்த அத்தியாயத்தின் மூலமாக, இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய செய்திகளின் மூலமாக முக்கியமான ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. அதே ஒன்று தனது நபி அவருடைய தோழர்களையும் அல்லாஹு தஆலா ஆறுதல் படுத்துகிறான். அதே ஒன்று மறுமை வரைக்கும் யாரெல்லாம் குஃபார்களினால், எதிரிகளினால், அநியாயக்காரர்களினால் துன்புறுத்தப்படுவார்களோ, எதற்காக வேண்டி சொல்லுங்க, உலகத்துக்காக வேண்டியா, ஈமானுக்காக வேண்டி யாரெல்லாம் அநியாயம் செய்யப்படுவார்களோ, துன்புறுத்தப்படுவார்களோ, பல இன்னல்களை சந்திப்பார்களோ, அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவும் இன்னும் அவர்களை இன்னும் ஈமானிலே உறுதிப்படுத்துவதற்காகவும். ஒன்று ஆறுதல், தஸ்லியா. இரண்டாவது தஸ்பீத். என்ன சொன்ன, அந்த ஈமான் இன்னும் என்ன செய்யணும், அப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும். அன்புக்குரியவர்களே, முதலாவது வசனம் என்ன, வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். அல்லாஹு தஆலா நட்சத்திரங்கள், கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியம் செய்கிறான். நீங்க நிறைய வசனங்களை பார்த்திருப்பீங்க. அல்லாஹு தஆலா வானங்களை பற்றி, அவனுடைய படைப்புகளை பற்றி நிறைய இடங்கள்ல சத்தியமும் செய்திருக்கிறான். அதே போன்று அவனுடைய பிரமாணமான படைப்புகளை பல வசனங்களிலே சொல்லியிருக்கிறான். எதற்காக வேண்டி இதெல்லாம் சொல்லணும் சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி நாம் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். அதனுடைய மகத்துவத்தை பற்றி நாம சிந்தித்து அந்த படைப்பாளனுடைய மகத்துவத்தை நாம் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது வசனம், வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாள். வாக்களிக்கப்பட்ட நாள் எது?
அப்ப இந்த வசனத்துக்கு அறிஞர்கள், நான் அறிஞர்கள் போது நீங்க யார நீங்க நினைச்சுக்கொள்ளணும்னு சொல்லுங்க. தப்சீருடைய இல்ல, தப்சீர் சஹாபாக்கள் இருந்து வரும். தப்சீருடைய அறிஞர் ஆசிரியர்கள் அது சஹாபாக்கள் இருந்து, அதே போன்று தாபீன்கள், சலஃபுகள் அனைவரும் வருவாங்க. சரியா? சரி. அவன் சொல்றாங்க அல்லாஹு தஆலா வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது மறுமை நாளை குறிப்பிடுகிறான். அது நிறைய வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்லிருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் கியாமா முதலாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா அல் கியா, அதாவது லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, மறுமை நாளை கொண்டு சத்தியம் செய்கிறேன். அந்த மறுமை நாளை கொண்டு அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். சூரத்துல் மஆரிஜ் 14வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான் ஹாஷிஅத்தன் அபுசாருஹும் தர்ஹகுஹும் தில்லா. இது இறை நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள், முஜ்ரிமீன்கள், பாவிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் இழிவானவர்களாக இருப்பார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஹாஷிஅத்தன் அபுசாருஹும், அவர்களுடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கும். அவன் பார்வைகள் தாழ்ந்திருக்கும். தர்ஹகுஹும் தில்லா, இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். யாரை சூழ்ந்து கொள்ளும்? அந்த பாவிகளை, குஃபார்களை, இறை மறுப்பாளர்களை சூழ்ந்து கொள்ளும். தாலிகல் யௌமுல்லதி, அந்த நாளை பத்தி அல்லாஹ் சொல்றான். தாலிகுமுல் யௌமுல்லதி, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? கானூ யுஅதூன், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள். அப்ப நமக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் எது? மறுமை நாள் அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறான். அப்ப அந்த வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் என்றால் மறுமை நாளை பற்றி நம்ம என்ன செய்யணும்? அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். மறுமை நாளை பற்றி அல் குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதருடைய செய்திகள் எதெல்லாம் சொல்லுகிறதோ அந்த செய்திகளை நம்ம சிந்திக்கணும். அந்த மறுமைக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? நம்மை தயார்படுத்த வேண்டும். மூன்றாவது வசனம் வஷாஹிதின் வமஷ்ஹூத், சாட்சி சொல்பவர், சாட்சி சொல்லப்படுபவர் அல்ல சாட்சி சொல்லப்படுவதன் மீது சத்தியம் செய்கிறான் அல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, இதுல ஷாஹிதுக்கு அறிஞர்கள், தஃசீர் அறிஞர்கள் நிறைய விளக்கம் சொல்றாங்க. சாட்சி சொல்றேன்னு சொன்னா அதை யாரை குறிக்குது? அன்புக்குரியவர்கள், நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது சாட்சியாளன் அறிஞர்கள் சொல்கிறார்கள் எப்படி சொன்னா வஅலமு ஷஹாதா, சாட்சியில் ஆக மகத்துவமான சாட்சி யாருடைய சாட்சி சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய சாட்சி. இதே வசனத்தில் சொன்னானா இல்லையா? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் ஒவ்வொன்று மீது சாட்சி உள்ளவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் சாட்சியாளன். அப்ப ஆலமு ஷஹாதா, சாட்சியில், சாட்சி சொல்பவரில் ஆக மகத்துவம் மிக்கவன், உயர்ந்த சாட்சி யாருடைய சாட்சி? அல்லாஹ்வுடைய சாட்சி. அப்ப அல்லாஹ்வுடைய இது ஷாஹித் அல்லாஹ்வுடைய சாட்சியை குறிப்பிடுகிறது. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க இதுல ஷாஹித்னு சொன்னால் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுகிறான். இன்னா அர்சல்னாக ஷாஹிதன், அல்லாஹ் சொல்றான் உங்களை நாம் எப்படி அனுப்பிக்கிறோம்? ஷாஹிதாக, சாட்சி சொல்பவராக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே சூரத்துன் நிசாவுடைய 41வது வசனத்துல ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறார், எப்படி? இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், நாளை மறுமையில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபி இறை தூதரை நாம் சாட்சியாளராக கொண்டு வருவோம். வஜினா பிக அலா ஹாஹுலாஇ ஷஹீதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் எப்படி எல்லாருக்கும், ஒட்டுமொத்த நபிமார்கள் அவருடைய சமுதாயங்களுக்கும் எப்படி ஷஹீதாக, சாட்சியாளராக நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். மூன்றாவது அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த உம்மத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உம்மத் ஷுஹதா, சாட்சியாளர்கள். அதற்கு ஆதாரமாக சொல்கிறார்கள் சூரத்துல் பக்ராவுடைய 143வது வசனம், வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா, அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான், உங்களை நாம் எப்படி ஆக்கி இருக்கிறோம்? நடுநிலையான சமுதாயமாக. ஷுஹதா அலன்னாஸ், மக்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். நீங்க அப்ப எல்லாரும் சாட்சியாளர்கள். இப்படி ஒரு கருத்து. அடுத்த சொல்றாங்க, நம்முடைய உறுப்புகளும் நாளை மறுமையில் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும்.
சூரத்து நூருடைய 24வது வசனத்தை அல்லாஹ் உத்தரவை குறிப்பிடுகிறான். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்களுடைய நாவுகள், அவருடைய கைகள், அவருடைய கால்கள் அவர்கள் உலகத்திலே செய்ததை பற்றி நாளை மறுமையில் அவர்களுக்கு எதிராக என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். அப்ப ஷாஹிதன்னு சொன்னா இதெல்லாம் மலக்குமார்களும் சாட்சியாளர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மலக்குமார்களையும் சாட்சியாளர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று மஷ்ஹூத் என்று சொன்னால் சாட்சி சொல்லப்படுபவர்கள் எல்லா மனிதர்களையும் குறிக்கும். எல்லா நபிமார்களுடைய உலகத்துக்கு வந்து எல்லா மனிதர்களையும் குறிக்கும். அதே போன்று அறிஞர்கள் சொல்றாங்க மறுமை நாளையும் குறிக்கும். எந்த டைம்ல சாட்சி சொல்லப்படும் சொல்லுங்க? மறுமை நாள். அப்ப மஷ்ஹூத் என்று சொன்னால் அது மறுமை நாளை குறிப்பிடுகிறது என்று சொல்கிறார்கள். சுருக்கமாக இப்னு உசைமீன் ரஹிமுல்லா குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த வசனத்துக்கு விளக்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஷாஹிதின் மீது சத்தியம் செய்கிறான், மஷ்ஹூதின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் குல்லு ஷாஹிதின் குல்லு மஷ்ஹூதின், எதெல்லாம் சாட்சியாளர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறானோ அந்த ஒவ்வொன்று மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். மஷ்ஹூதாக சாட்சி சொல்லப்படக்கூடியதாக அல்லாஹ் எதையெல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த ஒவ்வொன்று மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக 4வது வசனம். அப்ப 4 சத்தியங்களையும் அல்லாஹு தஆலா செய்துவிட்டு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறான். அந்த நிகழ்வோட இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னால வரும், 22வது வசனம் வரைக்கும் வரும். அதுல முதலாவது அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், 4 சத்தியங்களுக்கு பின்னால் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்கு வாசிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். கிடங்கு வாசிகள், அகல்வாசிகள் அழிக்கப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு நினைக்கிறேன் ஒரு 10 நிமிடம் தான் இருக்கு. அதனால சுருக்கமா இந்த வசனத்தோட மட்டும் அந்த சம்பவத்தையும் சில விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்ப கிடங்கு வாசிகள் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு சம்பவம், நபி அவர்கள் சொன்ன விஷயம், அதுதான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனா அன்புக்குரியவர்களே, நம்ம சுருக்கமாக சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அதிகமான தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா கிடங்குவாசிகள் அழிக்கப்பட்டார்கள், கிடங்குவாசிகள் சபிக்கப்பட்டார்கள் சொன்னால் அந்த சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அந்த நிகழ்வை மட்டும் இங்கே குறிப்பிடவில்லை. ஏன்னா நபி அவங்க அந்த சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய சம்பவத்தை சொல்லும் பொழுது இந்த சூரத்துல் புரூஜோட டச் பண்ணி அவங்க என்ன செய்யல, சொல்லல, இணைத்து சொல்லல, குறிப்பாக்கி சொல்லல. அதனால ஷேக் இப்னு உசைமீன் ரஹிமுல்லா சொல்றாங்க, அது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கலாம். மூமின்களுக்கு எதிராக அரசர்கள், ஆட்சியாளர்கள், இணை வைப்பாளர்கள், காஃபிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அதிகமான மூமின்களை ஆரம்ப காலம் முதல் அப்படியே நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க, நோவினை செய்திருப்பார்கள், அநியாயம் செய்திருப்பார்கள், எரித்திருப்பார்கள், வேதனை செய்திருப்பார்கள். அப்ப எல்லா கிடங்கு வாசிகளையும் என்ன செய்யும், அந்த நிகழ்வை குறிப்பிடும் சொல்றாங்க. அப்ப இன்றைக்கும் ஒரு சம்பவம் அது மாதிரி நடந்தா அதுவும் இந்த வசனத்துக்கால வரும். நாளைக்கும் மறுமை நாள் வரைக்கும் மோமீன்கள் என்ன செய்யலாம், இப்படி சோதிக்கப்படலாம், அநியாயம் செய்யப்படலாம். எனவே அனைத்தையும் அது குறிக்கும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல 3005வது செய்தியாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன சம்பவம் தெரியுமா? அதாவது எப்படிப்பட்ட நேரத்தில் சொல்றாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அவர்களும் சஹாபாக்களும் அன்றைய மக்கா இதை நிராகரிப்பார்களால் எல்லா துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்படியே இல்லையா? ஒரு தடவை சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி, நபி அவர்கள் காபா அந்த நிழல்ல தந்த தோல்ல போட்டிருக்கக்கூடிய சால்வைய தலையணையாக வைத்து உறங்குகிறார்கள். அந்த நேரத்துல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அல்லாஹ் நமக்கு உதவியை தர வேண்டும், அதற்கு நீங்கள் துஆ செய்யக்கூடாதா? அல்லாஹ் எடுத்து நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த மக்கத்து குறைஷிகள் காஃபிர்கள் நமக்கு நோவினை செய்கிறார்கள். ஒரு சாதாரண நோவினை அல்ல. ஹப்பாப் அவங்க சொல்றாங்க, அவங்க எப்படி தண்டிக்கப்பட்டாங்க? அதாவது இரும்பை காய்ச்சி அவருடைய வெறுமேனிலே என்ன செய்வாங்க, சூடு போடுவார்கள். அப்படி வேதனை செய்யப்பட்டார்கள். அவர் வேதனை தாங்க முடியாம கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடாதா?
பிரார்த்தனை செய்யக்கூடாதா? நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹப்பாபே, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அந்த மோமீன்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக என்ன செய்வாங்க? அநியாயக்காரர்கள் பெரும் அகலை தோண்டி குழியை தோண்டி அதிலே அவர்களை நட்டி, அதாவது மரம் அறுக்கக்கூடிய நம்ம வாள் என்று சொல்லுவோமே, அந்த வாளை கொண்டு வந்து அவர்களுடைய தலையில் வைத்து இரண்டாக பிளப்பார்கள். அதே போன்று இரும்பு சீப்புகளால் நெருப்பிலே காய்ச்சி அவருடைய சதை முள் வேறாக அப்படியே வார்த்து எடுப்பார்கள். இப்படி வேதனை செய்யப்பட்டார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். சுபஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்க என்ன செய்றீங்க? அவசரப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்துல தான் நபி அவங்க இந்த சூழ்நிலையில தான் இந்த செய்தியை சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய 3005வது செய்தி. அதாவது கான மலிக்கும் ஃபீமன் கான கபுலக்கும். சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு முன்னால் ஒரு அரசன் வாழ்ந்தான். ஒரு அரசனுடைய செய்தி, ஒரு சிறுவனுடைய செய்தி இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. ஒரு ராஹிப், ஒரு மார்க்க அறிஞருடைய செய்தி, அதே போன்று வேதனை செய்யப்பட்ட மூமின்களுடைய செய்தி இந்த ஹதீஸ் சொல்லப்படுது. இறுதியாக ஒரு பெண், ஒரு பச்சிளம் குழந்தையுடைய செய்தியும் சேர்த்து சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு அரசன் இருக்கிறான். அவனுடைய சபையிலே ஒரு சூனியக்காரர் இருந்தார். அவன் அதாவது முதுமை வயதை அடைந்த பொழுதோ அரசன்ட்ட சொல்றாரு, எனக்கு வயதாகிவிட்டது, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சிறுவனை, ஒரு இளைஞனை என்னை அனுப்பி வைங்க, நான் என்னுடைய சூனிய கலையை அவனுக்கு படிச்சு கொடுக்குறேன். அதே போன்று அரசர் என்ன செய்கிறார்? ஒரு சூனியக்காரரை, அதாவது ஒரு சிறுவனை அழைத்து அந்த சூனியக்காரர்கிட்ட ஒப்படைக்கிறார். அந்த சிறுவனும் என்ன செய்கிறான்? சூனியத்தை கற்று வருகிறார். அப்படி அவர் அந்த அரச சபைக்கு செல்லும் வழியில வந்து ஒரு ராஹிப், ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறார். அந்த மார்க்க அறிஞர் அந்த சிறுவனை அழைத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்றால் ஈமான், அந்த அல்லாஹ்வை பற்றி அவர் கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி அந்த நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து அதாவது இந்த செய்தி யாருக்கு கேள்விப்படுது? அல்லாஹு தஆலா அதற்கு பின்னால் பல கராமத்து அற்புதங்களை அந்த சிறுவன் மூலமாக அல்லாஹ் நிகழ்த்துகிறான். ஒரு நாள் அந்த சிறுவன் செல்லும் பள்ளியில வந்து ஒரு பெரும் பிராணி மக்களுக்கு செல்வதற்கு தடையாக இருக்கிறது. இந்த சிறுவன் என்ன செய்கிறான்? ஒரு கல்லை எடுத்து அவன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி, அந்த மார்க்க அறிஞர் சொன்ன அந்த விடயங்களை சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அந்த விலங்குக்கு அடிக்கிறான். அந்த விலங்கு அப்படி என்ன செய்து இறக்குகிறது, அந்த இடத்தை விட்டு நகர்கிறது என்று செய்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னாடி அல்லாஹு தஆலா எப்படியான அற்புதங்களை கொடுக்கிறான்? அந்த சிறுவன் குஷ்ட அந்த நோய்களை, அதே போன்று பார்வை இல்லாதவர்கள் அவர்களுக்கு பார்வை கொடுக்கக்கூடிய, ஏன்னா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அந்த அப்படியானவர்களுக்கு ஆரோக்கியத்தை, நிவாரணை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். இப்படியான அற்புதங்களை, கராமத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தான். இந்த செய்தி அரசனுக்கு கேள்விப்படுகிறது. அரசன் என்ன செய்கிறான்? சிறுவனையும் அழைத்து, அந்த மார்க்க அறிஞர், அரச சபையிலே பார்வை இழந்த ஒருவர், இந்த சிறுவன் பிரார்த்தனை செய்து எல்லாவிடத்திலே பார்வை கிடைக்கிறது. அந்த மனிதனும் அழைக்கப்படுகிறார். அரசன் சொல்கிறான், நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டும், என்னை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், முன்னால வந்த அரசர்கள் எல்லாம் அவர்களை ரப்பாக தனது மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, அனைவரும் மறுக்கிறார்கள். ராஹிப் மார்க்க அறிஞர், அதே போன்று நபி அவங்க சொன்னாங்களே ஆரம்பத்துல, ஒரு பெரும் வாள் கொண்டு வரப்பட்டு தலையில் வைத்து இரண்டாக பிளக்கப்படுகிறார். அந்த பார்வையற்றவரும் திரும்ப பார்வை வந்தவரும் அவர் ஈமானை விடவில்லை, அவரும் அப்படியே தண்டிக்கப்படுகிறார். சிறுவனை என்ன செய்தார் தெரியுமா? அரசு சொல்கிறார், ஒரு பெரும் ஒரு மலை உச்சியை கொண்டு போங்க, கொண்டு போய் என்ன செய்யுங்க, தள்ளி விடுங்கள். அந்த கூட்டம், அரசருடைய கூட்டம் அழைத்து செல்கிறார்கள். மலைக்கு உச்சிக்கு ஏனத்துக்கு பின்னால் மலை அல்லாஹு தஆலா கராமத், ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துகிறான், ஆடுகிறது. எல்லாரும் அலைஞ்சிட்டாங்க. சிறுவன் எங்க வராரு? அரச சபைக்கு வருகிறார். திரும்ப சொல்றாங்க, இன்னொரு கூட்டத்தை அழைச்சி எங்க கொண்டு போய்ங்க, நடுக்கடல்ல போய் இவரை தள்ளி விடுங்கள். ஒரு கப்பல் ஏற்பாடு செஞ்சு கொண்டு போறாங்க. அன்புக்குரியவர்களே, கப்பல் ஆடி எல்லாரும் கடலிலே மூழ்கி விடுகிறார்கள். சிறுவன் உயிர் தப்பின அல்லாஹ்வுடைய உதவினால் எங்க வராரு? அரசவைக்கு வருகிறார். அன்புக்குரியவர்கள், இறுதியாக சிறுவர் அரசனை பார்த்து சொல்கிறார், அரசரே, நீங்க உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன கொல்லணும், அப்படியே இல்லையா?
என்ன கொல்றதுதான் உங்களுக்கு பிரச்சனை. என்ன நீங்க கொலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு முறைதான் இருக்கிறது. நீங்க என்ன செய்யுங்க, ஒரு திறந்த வெளியில் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய பையிலிருந்து ஒரு அம்பை எடுத்து பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், இந்த குலாமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று இந்த குலாமுடைய ரப்புடைய பெயரை கொண்டு நான் இதை எரிகிறேன் என்று நீங்கள் எரியுங்கள். என்னுடைய தலையில் அது வந்து பட்டால் நான் என்ன செஞ்சிருவேன், வஃபாத்தாகி விடுவேன். அதே மாதிரி செய்கிறார். என்ன சொல்றாரு, எல்லா மக்களும் திறந்த வெளியில பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், இந்த குலாமுடைய ரப்புடைய பெயரை கொண்டு எரிகிறேன் என்று அரசர் எரிகிறார். அந்த சிறுவன் என்ன செய்தாரு, அப்படியே ஷஹீதாக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்கள், அந்த சிறுவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அந்த ஈமான் இந்த தாவா யாருக்கு போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும். அதான் ஆசை வச்சான். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்துல வந்து அந்த அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மோஜிசாவுக்கு முன்னால் சூனியக்காரர்கள் எப்படியெல்லாம் ஆமன்னா பிரப்பி மூசா வஹாரூன் என்று சொன்னார்களோ, எல்லாரும் சொன்னாங்க ஆமன்னா பிரப்பி ஹாதல் குலாம், இந்த குலாமுடைய ரப்பை நாம் ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்று சொல்றாங்க. ஒரே குரல்ல சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் என்ன செய்கிறான் இந்த அரசன், என்ன செய்கிறான், ஒரு கிடங்கை, ஒரு நெருப்பு மூட்டி பெரும் ஒரு கிடங்கை தயார்படுத்தி ஈமான் கொண்ட எல்லா மோமீன்களையும் அழைக்கிறான். அழைத்து சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டும், மறுக்க வேண்டும், என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நெருப்பு குண்டத்தில் உங்களை என்ன செய்வேன், போட்டு உங்களை தண்டனை செய்வேன், நோவினை செய்வேன். யாரும் மறுக்கல்ல, எல்லாம் ஆமன்னா, அதாவது எங்களுடைய இறைவன் உங்களுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாம் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டோம். என்னை நீங்கள் எங்களை எரித்தாலும் சரி, நோவினை செய்தாலும் சரி, நெருப்பு குண்டத்திலே போட்டாலும் நாங்கள் ஈமானை விட மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய ஒவ்வொருவராக என்ன செய்யறாங்க, அழைத்து நெருப்பு கிடங்கிலே போடப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லிட்டு இறுதியாக ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி ஒரு பச்சிளம் குழந்தையை சுமந்து கொண்டு வருகிறாள். அந்த பெண்மணியும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர். சுப்ஹானல்லாஹ். குதிக்கணும், அந்த அரசனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாட்டு என்ன செய்யணும், நெருப்பு குண்டத்துல குதிக்கணும், பாயணும். அந்த பெண் பாய போய் அப்படியே ரிவர்ஸ்ல நிக்கிறார். அவ என்ன யோசிக்க தெரியுமா, நான் பாயலாம், இந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சது, இந்த பச்சிளம் குழந்தை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த ஈமான் அந்த மோமின்களுக்கு கொடுத்த கராமத் என்ன தெரியுமா, அடுத்த வாரத்தில் நாம இந்த தொடர்ல சொல்லுவோம். அந்த குழந்தை பேசுகிறது, யா உம்மா, என்னுடைய அன்பு தாயே, இஸ்பிரி, பொறுமையாக நீங்கிறீங்க, என்னது ஃபஇன்னகி அலல் ஹக், நீங்க சத்தியத்தில் இருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்க எதில் இருக்கிறீங்க, சத்தியத்தில் இருக்க, நீங்க பாயுங்க. அந்த பெண்மணி தன்னுடைய பச்சிளம் குழந்தையோட எங்க பாயிரா, நெருப்பு குண்டத்துல பாயிரா. எல்லாரும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ஆச்சரியமான இந்த சம்பவத்தை அந்த சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். இதிலே நிறைய படிப்பு இருக்கிறது. அதாவது அடுத்த வசனங்களில் இன்னும் நிறைய செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்வோம், அதனுடைய விளக்கங்களை படிப்பினைகளை நாம் பார்ப்போம். அதிகமாக நம்முடைய ஈமானை நாம் உரசி பார்க்க வேண்டும். நம்முடைய ஈமான் எந்த அளவு இருக்கிறது, ஈமான் பலவீனம் இருக்கிறதா, ஈமான் பலவீனம் எப்படி விளங்கும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வோம் என்று சொன்னால், ஹராமான விடயங்களை நாம் அதிகமாக செய்வோம் என்று சொன்னால் ஈமானம் பலவீனமாக இருக்கும். எனவே ஈமானை நாம் தஜ்தீத் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய நிலைக்காக, இஸ்திகாமத்துக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.